ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக், அது எந்த விதமான டெக்னிக்காக இருந்தாலும் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை படிப்படியாக மாற்ற போகிறீங்க. ஸோ அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை மாற்றுறதுக்கு மெடிடேஷன் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த டெக்னிக்கை தவிர நம்ம ரெகுலர் மெடிடேஷன் ப்ராக்டிஸில் இருக்கும்போது உங்களோட தாட்ஸ் வந்து படிப்படியாக செட்டில் டவுன் ஆகிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில், ஸோ இப்போ நடக்கிறது, பழசு அண்ட் ஃப்யூச்சரை பற்றி இந்த மாதிரி நிறைய கலந்து அந்த தாட்டோட பேட்டர்னே வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும். பட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ப்ராசஸ் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் தாட்ஸ் இருந்தது அப்படின்னா படிப்படியாக அது செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் ரொம்ப நீங்கள் நிறைய யோசிக்க மாட்டீங்க. டு தி ஒர்க், டு தி பாயிண்ட் என்ன வேணுமோ அதுதான் உங்களோட ஃபோக்கஸில் இருக்கும். அண்ட் அதை தவிர உங்களோட தாட்ஸில் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நமக்கு அந்த அவேர்னஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன மாதிரி தாட்டை க்ரியேட் பண்ணுறோம், இது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை நம்ம வச்சிருக்கிற அந்த கோலுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட தாட் இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் உங்களுக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது செகண்ட் திங். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களோட எமோஷன் வந்து ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸுக்கும் ஒரு கேப் கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம ரெகுலர் மெடிடேஷன் ப்ராக்டிஸில் வரும்போது நமக்கு இது எல்லாமே படிப்படியாக சேஞ்சஸ் கிடைச்சிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்போது நம்ம அன்னெசரியாக க்ரியேட் பண்ணுற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அல்லது ஏதாவது டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஸ் எமோஷனில் இருக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாகவே உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் அதுவே நீங்கள் வந்து நெகட்டிவ் எமோஷனில் இருக்கீங்க, ஒரு ஃபியரில், ஒரு டவுட்டில் அல்லது ஒரு ஜெலஸ் இல்லை ஆங்கரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது அது கண்டிப்பாக எமோஷ்னலாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமான சேஞ்சஸையும் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான எமோஷன், அதாவது பாசிட்டிவ் எமோஷனை இன்னும் இன்டென்ஸாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சூப்பர்ஃபிஷியலாக இல்லாமல் உள்ள டீப்பாக போய் உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் வேணுமா, இல்லை கிராட்டிடியூட் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸில் இருக்கும்போது இன்டென்ஸாக உங்களால் இன்னும் அதிக அளவு ஒரு பாசிட்டிவ் எமோஷனை க்ரியேட் பண்ணும். இது கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஆக்சிலரேட் பண்ணும். அண்ட் ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்னிக், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் தான் நீங்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மெடிடேஷன் ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் டைரெக்டாக இமீடியட்டாக உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களில் இமீடியட்டாக உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரிப்பீட்டடாக நீங்கள் அஃபர்ம் பண்ண முடியும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் உங்களோட அவேர்னஸ் மூலமாக, கான்ஷியஸ் அவேர்னஸ் மூலமாக. ஸோ இது எல்லாமே நமக்கு ரெகுலர் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ யூஷுவல் பெனிஃபிட்ஸை தாண்டி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு நமக்கு இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு விதமான மெடிடேஷன் ப்ராக்டிஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் உங்களோட ரொட்டீனில் கொண்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.